நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா போகும்போது அவங்களோட பர்ஸை என் பெட்டுக்கு கீழே வச்சுட்டு தான் போயிருக்காங்க. எனக்காக இந்த அளவுக்காவது பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்க இல்லையா, அது போதும். அதுல எவ்வளவு பணம் இருக்கு? எண்ணி பார்க்கல. ஒரு 10,000 ரூபாயாவது கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஆம். அவங்க போயிட்டாங்களாமா? செல்லம், இதை கொஞ்சம் எண்ணி பாருமா. இதுல 550 ரூபாய் இருக்குப்பா. எவ்வளவு? 550. ஏய், நீ தப்பா எண்ணிருக்க. 5,500 ரூபாயா இருக்கும். அவ ஒண்ணு தப்பா சொல்லல. இது 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு ஒண்ணு இல்லைங்க, எல்லாமே 10 ரூபாய் நோட்டு தான். பரவாயில்லங்க, கொஞ்ச நேரத்துக்காவது நம்பிக்கை கொடுக்கறதுக்கு உங்க அம்மாவால முடிஞ்சதில்ல. வருத்தப்படாதீங்க, அத்தைக்கு எங்க இருந்து வருமானம் வருது? மிச்சம் பண்ணி இதையாவது கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல. நம்ம பொறுத்த வரைக்கும் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அத்தையை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அமௌண்ட் தான். வீடு கட்டிட்டு இருக்காங்களே, அங்க போயிருந்தேன். வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல. நாங்க இன்னைக்கு அங்கதான் போலான்னு இருந்தோம். அப்புறம் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே உங்க அம்மா எல்லாத்துக்கும் வேணாம் தான் சொல்றா. எல்லா இடத்துக்கும் நான் தான் போக வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கான பிளான் பண்றதுக்கும் டிசைன் பண்றதுக்கும் சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஆனா இப்ப அந்த பக்கமே வர்றதில்ல. தேவையில்லாம கோவப்படாதீங்க. வீட்டு வேலை சீக்கிரம் முடியணும்னு அம்மா எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வராங்க. கோவிலுக்கு போனா மட்டும் போதாது, அடிக்கடி நம்ம வீட்டு பக்கம் போய் வேலை எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பார்த்துட்டும் வரணும். அம்மா அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறது உங்களுக்கு தான் லாபம். அங்க போகும் போதெல்லாம் அங்க பண்ணி வச்சிருக்க ஏதாவது ஒண்ணு உடைச்சிட்டு வந்துருவாங்க. சரி, உங்க அம்மா எங்க? ரொம்ப நேரமா உள்ள பாட்டி கிட்ட போன் பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க ஹரிய கூட்டிட்டு அவனை பாக்குறதுக்கு போயிருக்கவே கூடாது. பாலா புருஷன் உடம்பு முடியாம இருக்காருன்னு கேள்விப்பட்டதும். இது ஒண்ணு நேத்து உருவான வியாதி கிடையாதே. இத பத்தி சொல்லி பாலா அவன் வீட்டுக்கு வர சொன்னாளா? அது மட்டும் இல்லாம அனுதாபத்தை சம்பாதிக்க அவ ரொம்ப கெட்டிக்காரி தான். அவ இந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழும்போது சில பேர் விழுந்துருவாங்க. இப்ப நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க ஜெயா? அவளை சமாதானப்படுத்த தான் நாங்க அங்க போனோம். சமாதானப்படுத்துறதுக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு நினைச்சிட்டு இருப்பான் அந்த பாலா. இதுக்கப்புறம் வேணுவால பழைய மாதிரி வாழ முடியாதுன்னு நல்லாவே தெரியும். அதனால பழைய சொந்தங்களை புதுப்பிச்சுக்க அவன் முயற்சி பண்ணுவா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்க, நீ அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். எதுக்கு நீ ஏன் வாயை பார்த்துட்டு இருக்க? உனக்கு படிக்க எதுவுமே இல்லையா?
சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கப்பா. நீ பேசுனதை கேட்டல, அவ போன்ல பேசின பாதி விஷயம் என்னோட தான். உங்களுக்கு அப்படி தோணுதுப்பா? ஆமா, எனக்கும் தோணுச்சு. ஸ்ரீகுட்டி, உனக்கு படிக்க எதுவும் இல்லையா? எப்ப பார்த்தாலும் படிக்கணும் மாமா. படிக்காத. நீ என்ன மார்க் எடுக்கிறேன்னு நானே பாக்குறேன். இன்னைக்கு என்ன வந்தோடனே ரூம்குள்ள வந்துட்டீங்க? டீ எதுவும் வேணாமா? போன்ல பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன். அம்மா தான் கால் பண்ணாங்க. ஹரிய கூட்டிக்கிட்டு அம்மா பாலா வீட்டுக்கு போனதா சொன்னாங்க. விலகி போன எல்லாரையும் வர வச்சு நெருக்கம் காட்டுறாளோன்னு எனக்கு தோணுது. பாலா இல்லல, உன்னோட ஃபேமிலி தானே அவளை வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சது. நானும் அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த பொண்ணு தானேங்க. அப்படி இருக்கும்போது என்ன யாரும் இத்தனை வருஷம் ஒதுக்கி வைக்கவே இல்லையே. அது உன்னோட சுபாவத்தால தான் எல்லாருக்கும் தெரியுமே. நல்ல வேலை, உனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இங்க பாருங்க, என்னோட சுபாவம் கெட்ட சுபாவம் தான். அதனால என் புருஷனுக்கும் என் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வரல இல்ல. நான் இப்பவும் இந்த வீட்ல தானே இருக்கேன். அத நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால தான். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறதா என்கிட்ட சொல்லாதீங்க. நாம 2 பேரும் இப்ப ஒன்னா இருக்க காரணம் என்னோட கண்ணீரும் வேண்டுதலும் தான். நாம வேண்டான்னு ஒதுக்கி வச்ச பாலாவோட வாழ்க்கை இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்தீங்கல்ல. இங்க பார்ச்சையா, சாவர நிலைமையில இருக்கிற புருஷனை காப்பாத்த ஓடிட்டு இருக்க பாலாவ எப்பவும் நீ ஏன் அவளை எதிரியவே நினைக்கிற? அவளை நான் எக்காரணத்தை கொண்டு மன்னிக்கவே மாட்டேன். எந்த வழியும் இல்லாம போகவும் தான் அவ அம்மாவையும் ஹரியும் வர வச்சிருக்கா. இந்த நேரத்துல தானே அவளுக்கு உதவி தேவைப்படுது. அங்க வாங்க வேண்டிய எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உதவிக்கு இங்க தான் வருவா. அவளுக்கு உதவி செய்யதான் இங்க ஒருத்தர் பிறந்து வளர்ந்துருக்காருல்ல. இங்க பார்ச்சையா, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நீ மறுபடியும் பேச தேவையில்ல. நான் உங்களை எச்சரிக்கை பண்ணேன், அவ்வளவுதான். உன்னோட அட்வைஸை கேட்டு நான் உன்னை என்னோட வாழ்க்கைய வாழல. இதுக்கப்புறம் நீங்க அவகிட்ட பேசவே கூடாதுன்னு நான் ஒத்த கால நின்னதுனால தானே இப்ப நீங்க அவளுக்கு எந்த உதவியும் பண்ணாம இருக்கீங்க. ஏண்டி, நான் எத்தனை விஷயம் பண்ணாலும் உன் மனசுல இருக்க சந்தேகம் போவே போவாதுல்ல. இப்படி ஊதி பெருசாகிட்டே இருப்பியா? அத நீங்க ஊதி பெருசா பண்ணாம இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் நான் என்னதான் பண்ணணும்? ஏன்பா கத்திக்கிட்டே இருக்கீங்க? நீங்க பாசமா ரொம்ப நேரம் பேசினதை விட இப்படி சண்டை போட்டுக்கிறது அதிகம். நீ எதுக்காக எங்க விஷயத்துல தலையிட்டு இருக்க? போய் படிப்போ. என்ன எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறீங்க. நான் எப்படி படிக்கிறது? நீ போற சண்டையில குழந்தையோட படிப்பும் கெடுது. போ. இப்படி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனாலதான் பாட்டி இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. நீங்க எதுக்குப்பா அப்படி சண்டை போடுறீங்க? மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த என்னைக்காவது வெளியே பேசணும்ல. பல விஷயத்த நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்காக தான். செல்லோ, இதை பாத்தியா? 18/2 இது வரைக்கும் நீ எழுதிருக்க. அம்மா நீங்க சொல்லி கொடுக்கறத விட அப்பா சொல்லி கொடுக்கறது தான் எனக்கு ஈஸியா புரியுது. உனக்கு இப்ப அப்பாவே போதும் இல்லையா? எனக்கு நீங்க 2 பேருமே வேணும். ஆமா வினு, அவன் தூங்கிட்டான். நான் வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் ட்ரைனிங் இருக்குங்க. அதுல என்ன பிரச்சனை? இங்க இல்ல, எனக்கு திருவனந்தபுரத்துல தான் ட்ரைனிங். அடுத்த மாசம் 8ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ட்ரைனிங். அதுக்கப்புறமா போஸ்டிங் ஆர்டர் எனக்கு கிடைச்சிடும். நான் ஒரு 5 நாளைக்கு அங்க போய் தங்க வேண்டியதா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, இல்லைன்னா நம்ம எல்லாருமே அங்க போயிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம குழந்தைங்கள நான் பாத்துக்கிறேம்மா. ஆனா ஒரு 5 நாளைக்கு நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான். அப்படி 5 நாளைக்கு விட்டு போக முடியாத ஏதாவது ஒரு உறவு உனக்கு இங்க இருக்கான்னு? உங்க மனசுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை ஓப்பனா சொல்லுங்க. ஏய், ஒரு 5 நாளைக்கு குழந்தைகளை விட்டு பிரியறமேங்கிற டென்ஷன் அடை விட்டுட்டு நிம்மதியா போயிட்டு வந்ததான் நான் சொல்ல வந்தேன். ஒரு அப்பாங்கிற முறையில நான் பொறுப்பா எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். சரிதாம்மா, நீங்க போறதுக்கு முன்னாடி அப்பாக்கு நீங்க எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே போதும். செல்லம், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பூனேல தனியா தான் சமைச்சு சாப்பிட்டு தங்கிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இன்னும் அப்பா மறக்கலமா. அப்படின்னா நீங்க நாளையில இருந்தே எங்களுக்கான சாப்பாடை சமைச்சு கொடுங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். நான் ரெடி தான். ஆனா உங்க அம்மா எனக்காக கிச்சனை ஒதுக்கி கொடுத்தா போதும். நான் இவங்களை பத்தி கவலைப்படல, இவங்களோட அப்பாவை நினைச்சுதாங்க நான் கவலைப்படுறேன். நான் இங்க இல்லாதப்போ உங்களுக்கு நோய் அதிகமாயிடுச்சுன்னா?
அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது பாலா. நீ தைரியமா போறதுக்கு ரெடி ஆயிக்கோ. நம்மளோட எதிர்காலமே உன்னோட இந்த வேலை தான். அந்த வேலையை நீ இல்லாம பண்ணிடாத. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. நீ திரும்பி வரும்போது இதை விட நல்ல ஆரோக்கியத்தோட நான் இங்க உட்காந்துருப்பேன். கவலைப்படாத. நீங்க பாலாவை பார்க்க போனத ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? என்ன, எனக்கு இத பத்திலாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிப்பான். அதுதான் இங்க நடந்திருக்கு. திவ்யா, நான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போலான்னு இருந்தேன். அப்பதான் அம்மா பாலாவையும் குழந்தையும் பார்க்கலான்னு சொன்னாங்க. அதான் அவ வீட்டுக்கு போனேன். நீ இந்த விஷயத்த பெருசா இஷ்யூலாம் ஆக்க வேண்டாம். பாலாவோட வீட்டுக்கு போறது எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்கிட்டயே நீங்க இவ்ளோ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மாதிரி நீங்க என்கிட்ட இன்னும் எவ்வளவு போய் சொல்லிருக்கீங்க? இது மட்டும் இல்லாம பாலாக்கு நீங்க வேற எவ்வளவு பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க? ஐயோ திவ்யா, நான் அங்க போய் காசுலாம் அவங்க கிட்ட எதுவுமே கொடுக்கலமா. நீங்க அங்க போய் பணம் கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நம்பவே மாட்டேன். போன தடவை நான் போனப்போ ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன். அப்படின்னா எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னது? என் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாம இருந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அதனாலதான் நீங்க பண்ற திருட்டுத்தனம் எனக்கு தெரிய வந்தது. நான் என்னடி திருட்டுத்தனம் பண்ண? பொண்டாட்டிக்கு தெரியாம தங்கச்சிக்கு கை நிறைய பணம் கொடுக்கறதுக்கு பேர வேற என்னன்னு சொல்லுவாங்க? உன் அக்கவுண்ட்ல இருந்து நான் 1 ரூபாய் கூட எடுக்கல. என் தங்கச்சி நான் கொடுத்தேன்னா அது நான் சம்பாதிச்ச காசு. அத பத்தி நீ என்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாம். அப்படின்னா நான் சம்பாதிக்கிற பணத்தை என் குடும்பத்துக்கு கொடுக்கவா? நீ கொடுத்துக்கோ. புரிஞ்சு போச்சுங்க. என்ன விட உங்களுக்கு உங்க தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியமா போச்சுல. ஆனா இதுக்கப்புறம் நீங்க எனக்கு தெரியாம அவளுக்கு 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டா கூட நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடும். நாங்க என்ன பண்ணிட்டோன்னு இவ இவ்ளோ கோவப்படுறா? தங்கச்சியை பார்க்க பொண்டாட்டியோட அனுமதி வேணுமா? அங்க போனது பிரச்சனை இல்ல. பாலாவோட வீட்ல இருக்கும்போது திவ்யா கால் பண்ணிருக்கான். அப்ப அவன் என்ன சொல்லிருக்கான்னா, ஃப்ரெண்டோட வீட்ல இருக்கிறதா சொல்லிருக்கான். அவ எதுக்கு அப்படி போய் சொல்லணும்? திவ்யா நீக்கு தெரியாம ஹரி அண்ணன் பாலாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்காருன்னு தானே அதுக்கு அர்த்தம். டேய், நானும் ஹரியும் சேர்ந்து வேணு எப்படி இருக்காருன்னு பாக்குறதுக்காக தான் போனோம். 1 ரூபாய் கூட அவன் அவளுக்கு கொடுக்கவே இல்ல. இங்க வந்து எல்லார்கிட்ட கேட்டுட்டு செய்யறத அவன் சொல்லிட்டு வந்திருக்கான். இது எல்லாமே நம்ம நம்புறதுக்காக செய்யற விஷயம்தான். ஹரி பாலாவோட செலவுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஆரம்பத்துல இருந்தே வீட்டு வாடகைய அவ ஹவுஸ் ஓனர் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அனுப்பிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா பாலாவோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தான். அப்படியே அவன் ஒழுங்கா காசு கொடுத்திருந்தா அவளும் அவ குழந்தைங்களும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்களா? புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு மத்தவங்க கிட்ட அவ ஏன் கடன் கேட்கணும்? அது அவதானே உங்ககிட்ட சொல்லியிருக்கா. அவளோட நிலைமையே நான் தான் நேர்லயே பார்த்தேனே. அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி, திவ்யா நீக்கு தெரியாம ஹரி அண்ணன் பாலாவுக்கு பணம் கொடுக்கறாரு. அதை கண்டுபிடிச்சதும் சண்டைக்கு போறாரு. ஒருவேளை அவளுக்கு உதவி பண்ணா அதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்காக அவங்களுக்கு உதவி பண்ணணும்? அவ புருஷனை அனுப்பி நம்ம எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு அவ இஷ்டப்படி வாழலாம்னு நினைச்சாலே இல்லையா? நான் திவ்யா நீ பக்கம்தான். ஹரியானா இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது கல்யாணம் பண்ணி கொடுத்த தங்கச்சியோட வாழ்க்கை இல்ல, கட்டின பொண்டாட்டியோட சந்தோஷம்தான். திவ்யா கிட்ட கேட்டுட்டாவது அவன் அவளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணிருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. திவ்யாவுக்கு தெரிஞ்சா கொடுக்க சம்மதிக்க மாட்டா. அவளுக்கு எதுக்காக கொடுக்கணும்? அது உன்னோட விருப்பம். நான் அப்படிதான். அக்கா மட்டும் இல்ல, பெத்த அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்கு அப்புறம் தான் மத்த எல்லாருமே. சில சமயம் கண்டுக்காம கூட விட்டுருவேன். இதே வழியை ஹரி என்ன ஃபாலோ பண்ணாருன்னா குடும்பம் நிம்மதியா இருக்குமா? நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஹலோ பிரீத்தி, பாலா எனக்கு கால் பண்ணியிருந்தியா? 2 தடவை. நான் பர்ச்சேஸ்க்கு போனதால போனை பேக்ல வச்சிருந்தேன். இப்பதான் எடுத்து பார்த்தேன். எதுக்குடி கால் பண்ண? கொஞ்ச நாளாவே நான் உனக்கு பணத்துக்காக தானே கால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயத்துக்காக எனக்கு உதவி பண்ற ஒரே ஒரு சொந்தம் அப்படின்னா அது நீ மட்டும் தானே. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. என் வீட்டுக்காரரோட டயாலிசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால ட்ரைனிங் போக முடியும். அதுக்கு பணம் வேணும். அதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கணும்.
ட்ரைனிங்ல தங்கறதுக்கும் சாப்பாடுக்கும் கொடுத்துருவாங்க. ஆனா பஸ் ஃபேர் நம்ம தான் போடணும். அது அவங்க அப்புறமா தான் கொடுப்பாங்க. எல்லாமே சேர்த்து ஒரு 15,000 தேவைப்படுது. அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, சரியா? நான் வேலைக்கு போன அடுத்த மாசமே இந்த கடன் எல்லாத்தையுமே நான் திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி பார்த்தா உன் 1 வருஷம் சேலரி முழுக்க நீ எனக்கு தான் கொடுக்கணும். இதுக்கப்புறம் அடகு வைக்கிறதுக்கு கம்பல் மட்டும்தான் இருக்கு. நான் போட்டிருக்கிறது எல்லாமே கவரிங். தாலி செயின் எப்படியாவது மீட்கணும்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். போனதெல்லாம் போகட்டும், நான் மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கிறேன். நான் வாங்கினதை தவிர என்னால திருப்பி கொடுக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் நீ இந்த தடவை எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். நான் பண்றேன். அது மட்டும் இல்லாம உன் கம்மலை நீ வித்துட்டனா கம்மல் இல்லாம உன் முகத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. நாளைக்கே நான் உன் வீட்டுக்கு வரேன். சரிடி. இங்கே சீட்டு நடத்துகிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் கேட்டேன். 1 வாரம் கழித்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னோட வார்த்தைக்காக. எனக்கு ஒரு 15,000 ரூபாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. உனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா கேட்டோன்னே கொடுத்துருவாங்களா என்ன? அந்த ஆள் வட்டிக்கு தான் பணம் கொடுத்துட்டு இருக்கான். திரும்ப கிடைக்காதுன்னு நம்பிக்கை இருந்தால் கொடுக்க மாட்டான். வட்டி கொடுக்கறதா சொல்லியிருக்கேன்ல. அதைத்தான் அந்த ஆளும் சொல்கிறாரு. வட்டி எவ்வளோ வேணா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகும்? வட்டியும் வராது, அசலும் வராது. இதை பாருங்க, ஆபரேஷன் குபேரன்ற நடைமுறை வந்ததுனால இந்த ஏரியாவில் வட்டிக்கு பணம் கொடுக்குற எல்லா பார்ட்டிகளுமே தங்கமோ இடமோ வீட்டு பத்திரம் இல்லாம பணத்தை கண்ணில் காட்ட மாட்டாங்க. அப்படின்னா நான் செக்கும் ப்ராமிசரி நோட்டும் கொடுக்குறேன். நீங்க யாரோட செக் எடுத்து கொடுக்க போறீங்க? சுமேஷ் கிட்ட இருந்து வாங்கி தரேன். செக் லீஃப்லாம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. வேணும் அடகு வைக்க ஏதாவது இருந்தா சொல்லு, நான் பணம் வாங்கி தரேன். அடகு வைக்கிறதுக்கு என்னோட இந்த உடம்பு தான் இருக்கு. அதுல விலை மதிக்க முடியாத கிட்னியே வேலைக்கு ஆகாம போச்சு. எதை நம்பி ஆளுங்க உனக்கு பணம் கொடுப்பாங்க? அடுத்த மாசத்துல இருந்து பாலாவுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். அதை நீ மட்டும்தான் சொல்லிட்டு இருக்க. இல்ல, உண்மைதான். அதுக்கப்புறம் எங்களோட இந்த கஷ்டம் எல்லாமே தீந்துடும். அது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 15,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுங்களேன். உன்னோட விஷயத்துல என்னால கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க முடியாது. வேணும் வேணும்னா இப்படி பண்ணு. சாயந்தரம் 5 மணிக்கு பாலசுதாவை இங்கே வந்து என்ன பார்க்க சொல்லு. அப்ப கடன் கொடுக்குறவரும் வருவாரு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். பொம்பளைங்க கேட்டாங்கன்னா பணம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு ஸ்பெஷலா எதுவும் நம்ம பண்ண வேண்டாம். வார்த்தை மட்டும் போதும். இப்ப
இருக்கிற நிலைமையில ஆம்பளைங்க போய் கேட்டா கூட பேங்க்காரனே லோன் தர மாட்டான். ஆனா பொம்பளைங்கன்னா லோனை வாரி வாரி கொடுக்குறானுங்க. நீ நான் சொல்ற மாதிரி செய். யாரு வேணும் அவரு? என்னோட சொந்தக்காரர் தான். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாலசுதாவை அனுப்பி வைக்கிறியா? அம்மா யாரோ வந்திருக்காங்க. போய் யாருன்னு பாருமா. என்ன வேணும்? நான் யாருன்னு உனக்கு தெரியுதாமா? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை பார்த்தது. அங்கிள் உங்க பேர் என்ன? வேணுகோபால். பாலா சித்தியோட. பாலாவோட வேணுகோபால். யாருமா அது? பயப்பட வேண்டாம். நான் மனோஜை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அவர் வீட்ல இல்ல. நான் வழியில அவரை பார்த்தேன். ஆனா அவர்கிட்ட பேச முடியல. அவர் எப்ப வருவாரு தெரியாது. அவர் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் கால் பண்ணி பேசுவேன். அம்மா எதுக்கு உங்களுக்கு வேர்க்குது? ஐயோ, போன்ல பேலன்ஸ் தீர்ந்து போச்சு. அவர் எப்போ வருவார்னு கொஞ்சம் கால் பண்ணி கேக்குறீங்களா? அவர் பிஸியா இருப்பாரு. இப்ப கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. பரவாயில்லங்க, நான் வெயிட் பண்றேன். நான் மனோஜை பார்த்துட்டு தான் இங்கிருந்து போவேன். அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது. ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இல்ல நேர்ல பார்த்து பேசணும். நீ எத்தனாவதுமா படிக்கிற? 7th. சித்தப்பா உங்க பசங்க? இவர்கிட்ட என்ன பேச்சு உனக்கு? நீ வா உள்ள. அம்மா Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.